கோயிலுக்குள்ளே போனால் இந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம், பிள்ளையாரை கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். ஆனால் இந்த ஊரில் வித்தியாசம். கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும், கெடுக்கணும்னு ஓடக்கூடாது. ஓடகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவிடர் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையாருக்கு ரெண்டாவது இடம். இந்த ஊரில் எல்லா ஊரும் திருவிழா நடக்கும், சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்குது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வரும், சாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வருது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சாமி அம்பாளுக்கு திருவிழா. இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா. உலகத்துலேயே இந்த உலகம். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு, அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரைங்க வந்துருக்கு. கட்டடங்கள் கட்டுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் வருமோ கட்ட ஸ்ட்ராங்காக வரும். ஒரு கம்பு தரையில் நிற்காது, பள்ளம் பறிச்சா தான் கம்பும் இருக்கும். கம்பு தரையில் வச்சு கட்டியிருக்கான், ஃபவுண்டேஷன் கிடையாது. எந்த காலேஜில் படித்தான், பிஇ படிக்கிறாரு, பிஇ தந்த எழுதி கட்டியிருக்கான். முன்னோர்கள் மூளை உள்ளாருங்க, நமக்கெல்லாம் மூளையில் இருக்கும். டிசைன், எல்லா தூண்களையும் டிசைன், சும்மாவே இருக்காது. எல்லா தூண்களையும் டிசைன், எல்லா தூண்களையும் டிசைன். இங்கேருந்து வர்றவர்களுக்கு இங்கே பீம் இருக்குது, இங்கேருந்து வர்றவர்களுக்கு இங்கே பீம் இருக்குது. இங்கே பீமே கொடுக்குற கலை அப்படியே எனக்கு பீம் இல்லாமல் கலர் பாடி. ஃபவுண்டேஷன் இல்லை, பீம் இல்லை. இப்போ பிஇ படிக்கிறா, பிஇ. இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகங்களை பாடினவர், எழுதின சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபுரங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமளந்தர் பாண்டியன்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை உறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிராயிட்டு வர சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசன் இந்த பக்கம் வர்றார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடின நூல் திருவாசகம். அதில் திருப்பெருந்துறை ஒரு சிவனியே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக இந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசல் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசலுக்காக நரியெல்லாம் குதிரையாக மாற்றி பண்ணி கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரி வேலை பரியாக்கின்னு வருது. இது திருப்பதி துறைங்கல் சாட்டியாக கோட்டப்பட்டினம், மீமி செல்தொண்டி, ராமேஸ்வரம், கடற்கு கடற்கரை. இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்குறியோ என்ன கேட்கலாம், தெரிஞ்சா நம்ம. மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டினது சாமி சன்னதி மட்டும், இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3. இப்போ 2025 2000 ஆண்டு பழமையான கோவில்.